தமிழக வெற்றிக் கழக அரசின் முதல் தோழமை கட்சிகளின் கூட்டம் நடைபெற உள்ள சூழ்நிலையில் ஒரு புதிய கூட்டணி உருவாகுமா அல்லது ஏற்கனவே உள்ள கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினி வந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த விவாதத்தில் தொடங்குவோம். அடுத்து புதிய உழைப்பாளர் கட்சியின் தலைவர் திருவாரூர் காந்தியும் நம்மோடு இந்த சிறப்பு விவாத அரங்கில் இணைந்திருக்கிறார். முதலில் திமுக செய்தி தொடர்பாளர் ரஜினியிடம் கேட்கலாம். திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதற்கான காரணத்தை இன்று 3 பேர் எம்ஆர் விஜயபாஸ்கர், பேராசிரியர் காதர் மொய்தீன் மற்றும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் இன்று அவர்கள் அளித்த பேட்டியில் திமுக அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கான முயற்சி மேற்கொண்டதால் தான் அந்த கூட்டணியிலிருந்து அவர்கள் விலகுகிறார்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கு காரணம் இதுதான் என்று அவர்கள் ஒருவரல்ல 3 பேர் கூறியிருக்கிறார்கள். இப்போது இதற்கு முன்பு சிபிஎம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அது போன்ற காரணங்களை கூட்டி நாங்கள் ஆதரவு தெரிவிப்பதற்கான காரணம் என்று கூறினார்கள். மீண்டும் மீண்டும் இதே காரணத்தை கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கும் இதுதான் காரணம், மதிமுக வெளியேறுவதற்கும் காரணம் இதுதான், இதே போல மற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சி வெளியேறுவதற்கும் இதுதான் காரணம். இது தொடர்பாக திமுக தலைவரிடமே தலைவரே என்னிடம் பேசினார் என்று பேராசிரியர் காதர் மொய்தீன் கூறியிருப்பதாக சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் என்று தலைமைச் செயலகத்தில் அளித்த பேட்டியில் கூறியிருக்கிறார். உண்மையிலே அப்படி ஒரு பேச்சு நடந்ததா? அதுதான் வெளியேறுவதற்கு காரணமான என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? சார், பொதுவாக கூட்டணி என்பது தேர்தலுக்கு முன்பாக உருவாக்கப்படுவதுதான். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சிருச்சு, கூட்டணி இப்போ தான் உருவாகுது அப்படின்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டு இருக்குது. சார், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது. 6 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள், குதிரை பேரம் நடத்தி ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பது திமுகவுடைய குற்றச்சாட்டு. இப்படி குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். குதிரை பேரம் என்பது அது ஆளுநர்கிட்ட வந்து அதிமுக சார்பாக வந்து கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்று எங்கள் தலைவராக இருக்கட்டும், அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கட்டும், எங்கேயாவது சந்தித்து பேசுவதற்காக பேசினார்கள் அப்படின்னு எங்கேயாவது ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் காட்டுங்க. நீங்க போற போக்குல உங்களுக்கு சோஃபா வந்துருச்சு, உங்களுக்கு ஏதோ பேரம் பேசி எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனால நீங்க கூட்டணியை விட்டு போறீங்கன்னா நீங்க அதை வந்து வேறு விதமாக சொல்லிவிட்டு செல்லலாம். எங்களுக்கு தாவேகா தலைவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் நல்லா நடிக்கிறாரு, அதனால நாங்க அங்க போய் சேரறோம்னு சொல்லி போய் சேரலாம். நீங்க அதை விட்டு ஒரு காரணங்களாக நீங்க சொல்லக்கூடியவை ஏற்றுக்கொள்ள முடியாதது. திமுக அதிமுக சார், திமுகவும் அதிமுகவும் எப்படி சார் ஒன்னு சேரும்? அதிமுக என்பது திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கம் வந்து திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குன்றது ஒரு ரூமர் வந்து கிளப்பி விட்டாங்க அந்த டைம்ல. நீங்க அதை காரணமா வச்சு எல்லாரும் வெளியே இருக்கிறீர்கள், எல்லாரும் ஒரு புது கூட்டணி உருவாக்குறீர்கள், தாராளமாக போலாம். நீங்க எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னார்லாம் சொல்றீங்க. எனக்கு வந்து உண்மையாவே தாவேகா அரசாங்கம் தூய சக்தி என்று சொல்லி வருகிற ஒரு அரசாங்கம். எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது இன்னைக்கு காலைல பார்த்தா 39 வழக்குகள் இருக்குது. அப்படி தீய சக்தியாக இருக்கிற விஜயபாஸ்கரை தாவேகாவில சேர்த்து விட்டு அவர்கள் வந்து தூய சக்தியாக மாற்ற போகிறார்களா என்ற சந்தேகம் இருக்கு. நீங்க விஜயபாஸ்கர் வந்து இன்றைக்கு தாவேகாவில சேர்க்கக்கூடிய முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. நீங்க எல்லா விஜயபாஸ்கரும், சி விஜயபாஸ்கரும் வந்து கிளம்பிட்டாரு, எம்ஆர் விஜயபாஸ்கரும் கிளம்பிட்டாரு. சி விஜயபாஸ்கரும் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவர் குட்கால புகழ் பெற்றவர், இவர் சொத்து குவிப்பு வழக்குல புகழ் பெற்றவர். அப்படி ஊழலிலே உருவெடுத்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் உங்களுடைய கட்சியில சேர்க்கறீங்கன்னா அதற்கு வந்து ஒரு பிராண்டிங், அதுக்கு வந்து ஒரு லேபிள் என்ன ஓட்டுறீங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி சேருச்சு, அதனால நாங்க இதெல்லாம் பண்ணோம். இன்று காலை வரை அந்த முயற்சி நடைபெற்றதாக அந்த சிடிஆர் நிர்மல்குமார் பாரதிய ஜனதா கட்சியின் தயவுடன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு திமுக தலைமை முயற்சித்தது என்று இன்று காலை நிர்மல்குமார் கூறினார். தொலைக்காட்சி வாயிலாக சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை. நீங்க ராத்திரியெல்லாம் விளக்கு வச்சு பாக்குறீங்க, எங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, முயற்சிச்சாங்க அப்படின்லாம் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்றீங்க. அதே விளக்க தமிழ்நாட்டுக்கு வச்சீங்கன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல மின்வெட்டு, நிறைய இடத்துல கரண்ட் இல்லாத மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அக்கறை நீங்கள் மக்கள் மீது காண்பித்தால் மின்வெட்டே இல்லாத மாறிடும். நீங்க அதுல செலுத்த வேண்டிய அக்கறையை போயிட்டு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல போயிட்டு திமுக அதிமுக பேசுச்சின்னு சொல்லி, சார் திமுக வந்து அடுத்த கட்டம் எங்களுக்கு என்னன்னு சொல்லி நோக்கி போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்னொருத்தரை வந்து கூட்டணியில இழுத்து நாங்க ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் திமுக இல்லை.
திமுக வந்து இன்றைக்கு தேர்தலில் ஆமா தோல்வி அடைந்திருக்கிறோம். இன்றைக்கு தோல்வி ஒன்றும் திமுக புதுசு கிடையாது. ஒரு தொகுதியில திமுக ஜெயிச்ச காலம்லாம் இருக்கு, 2 தொகுதியில வந்து திமுக ஜெயிச்ச காலம்லாம் இருக்கு. இன்றைக்கு 59 தொகுதியில ஜெயிச்சிருக்கோம். இன்னைக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி திமுக சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட்டணியே இல்லாமல் தனித்து களம் காணக்கூடிய அளவிற்கு திமுக தன்னை தயார்படுத்தி வருகிறது. நீங்க இந்த நேரத்துல வந்து திமுக வந்து காலையில வரையும் பேசினாங்க சார். காலையில வரையும் யார் பேசினாங்க, நேற்று யாரு ராஜினாமா செய்து வைக்குது, அதாவது நேற்று ராஜினாமா யாரு செஞ்சிருக்குன்னு தமிழக மக்களே பார்த்து கொண்டு வருகிறார்கள். நீங்க தினம் 5 சீட்டர் சோஃபா இன்னைக்கு 6 சீட்டர் சோஃபாவா மாறி இருக்கு. நீங்க ப்ரூஃப் பண்ணிட்டு வரீங்க. நீங்க குதிரை பேரம் நடத்தி இல்ல சார் ஒண்ணும் இல்ல. பாத்தீங்களா மை கூட இன்னும் வந்து இதாகல. இப்ப வரைக்கும் 6 பேர் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த 6 பேருக்கு வந்து ஓட்டு போட்ட மக்கள் வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு தியாகத்தை பண்ணி வந்திருப்பாங்க, எவ்வளவு செலவாயிருக்கும். ஒரு தேர்தல் நடத்தினா அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட செலவு இருக்கு. நீங்க அதையெல்லாம் மீறி ஒரு 30 நாள் 45 நாளைக்குள்ள 6 பேர் ரிசைன் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு பேரம் மடிந்து இருக்குது, அதனால நீங்க போறீங்க. நீங்க அப்படி சொல்லிட்டு போங்க. நீங்க அதுக்கு வந்து திமுக தான் காரணம், இன்னைக்கு கூட ஆட்சியில இருக்க வந்து தாவேகா எந்த தப்பு செஞ்சாலும் திமுக தான் காரணம் அப்படின்னு திமுக மேல பழி போடுற வேலையை ஆட்சிக்கு வந்த பிறகும் இவர்கள் செய்து கொண்டிருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஓகே, நம்ம திருவாரூர் காந்தி சார் இந்த